இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். நம்ம கிறிஸ்மஸை நோக்கி நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். டிசம்பர் 25 வந்தால் நமக்கு கிறிஸ்மஸ் தினம். எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்மஸுக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஒரு நியாய தீர்ப்பின் நாளாய் வெளிப்பட போகுது. கர்த்தர் கோபமாய் கத்திருக்கிறார். அந்த வருஷத்துடைய கடைசியில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. யாருக்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு அநேகர் எழும்பி இன்னைக்கு அநேகர் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. கர்த்தருடைய ஊழியக்காரங்கள்னு சொல்லிங்கிற அந்த மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இன்னைக்கு ஊழியக்காரங்க விரோதமாக இன்னைக்கு அநேகர் எழும்புறத இன்னைக்கு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு வந்திருக்குது. இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த கிறிஸ்மஸ் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்புனவங்களுக்கு மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் வருகிற நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஒருவேளை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தால், பேசியிருந்தால், இப்பொழுதே அதை மனம் திரும்பி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த வருஷத்தின் கடைசியில் வரப்போகுது. கர்த்தரை கலங்கடிக்க போகிறார். கலங்கி போவாங்க. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, கர்த்தருடைய ஊழியக்காரங்க நியாயம் தீர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, அத்தனை பேர் மேலேயும் கர்த்தருடைய கோபாக்கினை வரப்போகுது. கர்த்தர் அவங்களை கலங்க பண்ண போகிறா. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அழுகையும் புலம்பலையும் கர்த்தர் வர பண்ண போகிறா. ஏதோ ஒரு தண்டனை வரப்போகுது, ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது. கர்த்தர் அதை நோக்கி தான் இன்னைக்கு அநேகரை கர்த்தர் நகர்த்தி கொண்டு இருக்கிறார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கு விரோதமாக, நீங்கள் எல்லாருமே பாவிகள் தான். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். யாரையும் நம்ம நியாயம் தீர்ப்பதற்கு, யாரையும் குச்சப்படுறதுக்கு, யாரையும் குறை சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கொடுங்க. கர்த்தர் குச்சப்படுத்துறது தான் கர்த்தர் விரும்ப மாட்டார். குச்சப்படுத்துறவங்களை, குறை சொல்கிறவங்களை கர்த்தர் தம்மை விட்டு அப்புறப்படுத்துறதை பார்க்குறோம். விபச்சாரியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். பெரிய பெரிய பாவிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் அவங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் குச்சப்படுத்துறவங்களை, குறை சொல்கிறவங்கள, பிறரை நியாயம் இருக்கிறவங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் இதுவரைக்கும் நீங்கள் ஒருவேளை அறிந்து அறியாமல் அந்த தவறை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. இந்த கிறிஸ்மஸ் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக இருக்காது. அதனால் இப்பொழுதே நம்ம மனம் திரும்புவோம். இந்த நாளில், இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அநேகர் பிரச்சனையில் அகப்பட போகிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற அநேகருக்கு மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது, தண்டனை தீர்ப்பு வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரப்போகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பிறந்தாருஞ்சு, பெத்லஹேமில் பிறந்தாருஞ்சு நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த அதே பெத்லஹேமில் அவர் பிறந்த கொஞ்ச நாளில் ஒரு சங்காரம் உண்டானது. ஆண் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க. அழுகையும் புலம்பலும் உண்டானது. அது பெத்லஹேமில் ஒரு பெரிய சங்காரம் உண்டானதை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்மஸ் இயேசு பிறந்தார்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு பிறந்த நாள் அந்த பெத்லஹேமுக்கு ஒரு பெரிய அழிவின் நாள். இயேசு பிறந்தது பெத்லஹேமுக்கும் பெரிய அழிவாக இருந்தது. ஏரோது கூட இருந்தவங்களுக்கும் பெரிய புலம்பலாக இருந்தது. பெரிய கலக்கத்தை உண்டாக்கிச்சு, பெரிய பிரச்சனையை உண்டாக்கிச்சு. இயேசுவின் பிறப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருந்துச்சு தவிர கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாருக்கும் அது ஒரு வேதனையினாலாக இருந்தது. அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார். நீங்கள் இயேசு பிறப்பு வரப்போகுது, டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம சந்தோஷமான நாள், மகிழ்ச்சி நாள், நியூ இயர் வரப்போகுது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் வந்துச்சு, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஜனத்துக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம். மற்றவங்களுக்கு அது அழுகையும் புலம்பலுமாய் உண்டாகும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து நம்ம மறந்துடுவோமா? கர்த்தர் உங்களை மன்னிக்க கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாருமே பாவிகள். நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை, நான் பெரிய நீதிமான்னு சொல்லுவதற்கு யாருமே இல்லை. அதனால் நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.